ஒருவருக்கு சொந்த தொழில் அமையுமா? அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் அடையுமா? மிகப்பெரிய வருமானம் கிடைக்குமா என்று ஜாதகப்படி ஆராய்ந்து பார்க்க 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும், அதாவது ஒரு பாவக்கிரகமாவது இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல கிரகமோ ஒரு பாவக்கிரகமோ அங்கு இருக்கும் பொழுது சொந்த தொழில் அமையும் என்றும் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த தொழிலில் அவருக்கு சரியான பணியாளர்கள் கிடைப்பார்களா, போட்டி கம்பெனிகளுடன் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்பதை பார்க்க 6ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். செய்கின்ற தொழிலின் மூலம் வருமானம் கிட்டுமா என்று பார்க்க வேண்டுமானால் 2ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். இந்த 3 இடங்களும் அதன் அதிபதிகளும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு சொந்த தொழில் அமையும், அத்தொழில் விரிவாக்கம் அடையும், அதன் மூலம் மிகப்பெரிய வருமானம் கிடைத்து கொண்டிருக்கும். அதேபோல் மிகவும் விரிவாக ஆராய வேண்டுமென்றால் அத்தொழிலில் எந்த வகையான தொழில் அவர் ஈடுபடுவார், எந்த வகையான வருமானம் அவருக்கு கிடைக்கும் என்று பார்க்க வேண்டுமென்றால் அந்த 10ஆம் இடத்திற்கு 5, 9ஐயும் நாம் பார்க்க வேண்டும். அந்த 10ஆம் இடத்திற்கு 5, 9க்கு அதிபதிகள், அதாவது லக்னத்திற்கு 2, 6க்கு அதிபதிகள் எந்த அளவில் இருக்கிறார்கள், எந்த அளவில் 10ஆம் இடத்திற்கு வலு சேர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதேபோல் அந்த லக்னத்திற்கு 2, 6ஆம் இடத்தில் எந்த கோள்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த 10ஆம் இடத்திற்கு 5, 9க்கு அதிபதிகள் 10ஆம் இடத்தை வலுப்படுத்தும் வகையில் 10ஆம் இடத்திலோ அல்லது 10க்கு இந்த 5, 9ஆம் இடங்களிலோ இருந்தால் தொழில் மிகப்பெரிய ஒரு விரிவாக்கத்தை அடையும். அதேபோல் அந்த 10ஆம் இடத்திற்கு 5, 9இல் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களின் மூலமாக மிகப்பெரிய அளவில் அவர்கள் அதனுடைய காரகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வருமானத்தை அவர்கள் பெற்று கொண்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான மீனத்திற்கு 5, 9ஆம் இடங்கள் கடகமும் விருச்சிகமாக வரும். இந்த கடகத்திற்குண்டான சந்திரனும் விருச்சிகத்திற்குண்டான செவ்வாயும் அதே மீனத்தில் இருப்பதாக வைத்து கொண்டால் அவர்கள் செய்யும் தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். அதேபோல் அந்த கடகத்தில் வேறு கிரகங்கள், எடுத்துக்காட்டாக அதே கடகத்தில் சனி இருக்கும் பொழுது அவர்கள் மணல் குவாரிகள், பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான பாறைகள் இவைகளின் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள். அதேபோல் சந்திரனை அடிப்படையாக கொண்ட தொழில்கள், வெண்மை சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களும், விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் அதன் காரகத்துவமான வீடு, மனை, வாகனம் இவற்றின் மூலமாகவும் வருமானத்தை பெற்றுக்கொண்டிருப்பதாக